வணக்கம் திரையரங்கம். ரைட் பீப்புள் ராங் பிளேஸ். இது ஒரு தென்கொரிய திரைப்படம். சவுத் கொரியன் மூவியா அப்படின்னு சொல்லி சவுத் கொரியன் மூவியை பற்றி கூட நான் பேசணும் அப்படின்றதுக்காகவே திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் இருக்கக்கூடிய திரையரங்கில் தென்கொரிய திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர், அதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ரொம்ப ரேராக எப்போவாது இருக்கும். அது அடுத்த மேட்ரு இருந்தால் கூட இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரையரங்கில் போய் தென்கொரிய திரைப்படம் அப்படின்றது, ஏன்னா தென்கொரிய திரைப்படம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இருந்தால் கூட திரையரங்கில் மக்களோட இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, நான் திரையரங்கில் போய் உட்காந்தா நிறையா இளம் பெண்கள் நிறைய உட்காந்தாங்க. நிறையா கல்லூரி மாணவிகள் அப்படின்ற பேட்டர்னில் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சுன்னே. அது தென்கொரிய திரைப்படம் எல்லாமே யூத்து, யங் ஜெனரேஷன், கல்லூரி மாணவிகள் இவ்வளோ பேர் படத்தை பார்க்குறதுக்கு உட்காராங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். அது என்ன காரணம் அப்படின்றது எனக்கு படம் பார்க்கும்போது முதல்ல எனக்கு தெரியல. எப்படி, ஏன்னா தமிழ் படம் பார்க்குறாங்க, ஹிந்தி படம் பார்க்குறாங்க, இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, மலையாள படம் பார்க்குறது அப்படின்னா சவுத் கொரியன் மூவியை பார்க்குறதுக்கு அப்படியே இளம் பெண்களா அப்படின்ற மாதிரி நினச்சேன். என்ன அப்படின்னா, இது ஒரு இசை கலைஞனுடைய ஆட்டோபயோகிராஃபி. அது இப்போ பாப் மியூசிக்னு சொல்கிறோம்ல, தென்கொரியாவில் பிடிஎஸ் அப்படின்ற பேரில் ஒரு இசைக்குழு இருக்குது. பிடிஎஸ் அப்படின்னா பிடிஎஸ் இசைக்குழு. அதனுடைய தலைவராக இருக்கிறவர் ஆர்எம் அப்படின்னு. அவர் ஒரு பாப்புலரான பாப் சிங்கர் அப்படி வச்சுங்களேன். பாப் சிங்கராகி உலக புகழ் பெற்றவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த பாப் இசை உலகத்தில் முடிசூட மன்னராக இருந்து கொண்டு உலக புகழ்பெற்ற உண்மையான கதாபாத்திரம். அந்த ஆரம் பிடிஎஸ் இசைக்குழுவின் தலைவர். அந்த பிடிஎஸ் இசைக்குழுவில் 7 இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன அப்படின்னா, ஒரு இசை ஆல்பத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது கிட்டத்தட்ட 8 மாதமாக அந்த இசை ஆல்பம் சம்மந்தப்பட்ட பணி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்களேன். 8 மாதம் அப்படியே கண்டினியூஸாக அந்த இசை ஆல்பத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு 10 இயர்ஸ் அந்த இசை உலகத்தினுடைய அனுபவம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த 7 இசைக்கலைஞர்கள் இவருடைய குழு இருக்காங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலாக இந்த இளம்பெண்களை படம் பார்க்க அப்படின்றதுல இவங்க எல்லாருமே அந்த பாப் சாங்ஸுகளை விரும்பி கேட்கக்கூடிய இளம் பெண்கள்ன்றது அவங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிரிக்கிறது, கைதட்டுறது, அந்த ரசிக்கிறது, இதெல்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஏன்னா ஒரு உலகம் நமக்கு தெரியாத உலகம். இப்போ எனக்கு சில பாப் சிங்கர்ஸ் இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த தென்கொரியாவை சேர்ந்த இந்த இசைக்கலைஞர், இந்த பாடகர், இவரை பற்றி அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் ஒரு தென்கொரிய திரைப்படம்னு நினச்சி தான் போய் உட்கார்றேன். அது ஆக்சுவலாக இட் இஸ் எ டாக்குமெண்ட்ரி. ஆக்சுவலாக அந்த இசை ஆல்பம் எப்படி உருவாகிறது. அப்போ நம்ம ரெக்கார்டிங் தியேட்டருக்கெலாம் நம்ம போகிறோம்ல, ரெக்கார்டிங் தியேட்டரில் போகிறப்போ அந்த டியூன் முதல்ல உருவாகிறது, அப்புறம் இசை கருவிகள் சேர்க்கப்படுறது, பிறகு பாடுவது, பாடும்போது இன்னும் கொஞ்சம் மாற்றி பாடி அப்படின்போது மெருகேற்றுவது, பிறகு அதில் பல மாற்றங்கள் வருவது, ஏற்கனவே பாடிய வார்த்தைகளுக்கு பதிலாக புதிய வார்த்தைகளை சேர்ப்பது, அந்த ஒளிப்பதிவு கூடத்தில் என்ன நடக்கிறது, ஒரு பாடல் எப்படி உருவாகிறது, இதெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவு கூடத்தில் அந்த பாடகர், பாப் சிங்கர், அவர் பாடுறாரு. அந்த இசைக்குழுவினர்கள் எப்படி இசைக்கருவிகளை இயக்குகிறார்கள், மீட்டுகிறார்கள். அதுக்கு பிறகு அதில் எவ்வளவு மாற்றங்கள் உருவாகிறது, மாறுதல்கள் உண்டாகுது. அது எப்படி அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே கிண்டல் கேலிகள்லாம் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே ரசித்து அப்படி தானே. பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு பாட்டு உருவாகி வெளியே வந்த பிறகு தானே உங்களுக்கு தெரியும். அங்கே உருவாகும்போது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் ரெக்கார்டிங் அப்படின்றது இல்லையா. அதை இந்த படத்தில் உண்மையாகவே படமாக்கியிருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டிங் நடக்கும்போது எப்படி எப்படிலாம் நடக்குமோ அதை படமாக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த இசை ஆல்பம் உருவாகின்னு இருக்குல்ல, உருவாகி 11 ட்ராக்கு, 11 ட்ராக்கில் அது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு இதை ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, இது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. ஏன்னா இந்த பாடல்களெல்லாம் வைத்து இசை கருவிகளுடைய இயக்கத்துடன் மேடையில் போய் இவர் கச்சேரி பண்ண போகிறாரு. இது நடக்க போகிற விஷயம். அந்த கச்சேரி நடப்பதற்கு முன்னால் அதை ப்ரொமோட் பண்ணி அப்படின்னு இருக்கு இல்லையா, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவரை தனியாக கூப்பிட்டு போய் ஷூட் பண்ணுறாங்க, வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. சியோல் அப்படின்ற நகரம் இருக்கு இல்லையா,
அந்த சியோலுக்கு வெளியே அவுட்டர் ஆஃப் சியோல் கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட வயல்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு கிராம பகுதிகளில் கொண்டு போய் அப்படியே ரோட்லேயே இவரை வந்து பாட வச்சு அதை வந்து படமாக்குறாங்க. அது வந்து காமிக்கப்பட்டிருக்கு. அது பேர் டோக்கியோவில் வந்து எடுத்திருக்காங்க. டோக்கியோ நகரத்திலேயே இவரை அழைச்சிட்டு போய் அங்கே வந்து இவரை பாட வச்சு அப்படின்றதெல்லாம், அந்த நகரத்தில் வந்து பின்னாடி கச்சேரி அங்கே தான் நடக்குது. இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை வந்து எப்படின்னா, ஒரு ட்ராவலிங் ஆஃப் எ பாப் சிங்கர், பாடல் ஒளிப்பதிவு செய்யப்படுவது, எப்படி வந்து பாடுகிறார்கள், எப்படி இசையமைக்கிறார்கள், எப்படி மெருகு சேர்க்கிறார்கள், எப்படியெல்லாம் மாறுதல்கள் செய்யப்படுகின்றன, ஒளிப்பதிவு இறுதியாக எப்படி பல மாற்றங்களுக்கு பிறகு செய்யப்படுகிறது, ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் அப்படியே அந்த ஒளிப்பதிவுலாம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அப்படியே அவங்க எப்படி ஜாலியாக விளையாடுறது, அப்படியே கிண்டல் கேலிகளாக இருக்கிறது, அப்படியே ஜாலியாக சிரித்து பேசுகிறது, சாப்பிட்றது அப்படின்ற அந்த விஷயங்கள் அதெல்லாம் கூட அப்படியே நேச்சுரலாக இது என்ன உண்மையாகவே நடக்குதோ அதை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது பார்த்தா உண்மையாகவே இந்த படமாற்றிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பல இதை அப்படியே அந்த பாடல்லாம் அது உலக புகழ்பெற்ற பாடல்கள் அப்படி வரும்போது அந்த பாட்டெல்லாம் வரும்போது இவங்களே அப்படியே கைதட்டுறாங்க. கிம் நம்ஜூன் அதுதான் இந்த பாடகருடைய பேர். அவர் பாடிய இந்த பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடல் வந்து இந்த பாடல்கள் அவர் இசையமைப்பில் உருவான இந்த மியூசிக் ஆல்பம், இசை ஆல்பம் வந்து பில்போர்ட்ஸ் பெஸ்ட் பாப் ஆல்பம் ஆஃப் 2024 அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த இசை ஆல்பம் தான் இந்த படத்தில் இப்போ ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அப்படின்லாம் இருக்குல்ல, அது அந்த மேடையில் வந்து அவர் பாடுற காட்சியவே படத்தில் காமிக்கிறாங்க. அந்த இசை கச்சேரி நடக்கிறது, மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் அமர்ந்திருப்பது, மேடையில் அப்படியே இவர் பாடும்போது எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் கரகோஷம், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, உற்சாகம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம படத்திலே வருது. அதுக்கு பிறகு இதை டாக்குமெண்ட்ரியாக ஆவணப்படமாக எடுத்து இப்போ நம்ம திரையரங்கில் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதை வந்து பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றது. அந்த பூசன் திரைப்பட விழாவில் வந்து திரையிடப்பட்டு அனைவரும் ரசித்து பாராட்டிய அந்த ஆவணப்படம் இருக்கு இல்லையா, ஆவண திரைப்படம், அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. அதுதான் வந்து இப்போ நான் சொன்ன ரைட் பீப்புள் ராங் பிளேஸ் அப்படின்றது. அதனால் வந்து எனக்கு பொறுத்தளவில் எப்படின்னா, ஒரு உலக புகழ்பெற்ற பாப் பாடகரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அருமையான வாய்ப்பு அப்படின்னு இப்போ நான் அவரை பற்றி சொல்லிட்டேன். அவரை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றத சொல்லிட்டேன். அது எந்த அளவுக்கு இளம்பெண்கள் வந்து ரசித்தார்கள் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இதை கேட்கும்போது உங்களுக்கே கூட இனிமேல் அந்த பாப் சிங்கர் யார், அவர் எந்த அளவுக்கு திறமையானவர் அப்படின்ற மாதிரி நினச்சி அவருடைய பாடல்களை இனிமேலாவது நீங்கள் கேட்கணும்னு நினைப்பீங்களா? ஏற்கனவே கேட்டிருந்தவங்களா இருந்தால் ஓகே, தெரியாமல் இருந்தவங்களா இனிமேலாவது அப்படி கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா? நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பார்த்த இந்த திரைப்படத்தை பற்றி இங்கு பதிவு செய்தேன்.